கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகளாவிய நிலைப்பாட்டின் அடிப்படையிலே கதவடைப்பு ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக அநேக இடங்களிலே காணொளி மூலமாக இப்படிப்பட்ட ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்க தருவாயிலே நம்முடைய ஆலயத்தின் மூலமாக இந்த மாதத்தினுடைய 4வது பரிசுத்த ஓய்வு நாளிலும் கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்வருகின்ற முதலாம் ஞாயிற்றாராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்தியும் காலை வந்தனை சொல்லி வரவேற்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆரம்பகால திருச்சபை வரலாற்றின் ஏடுகளை புரட்டி பார்க்கின்ற போது யூதர்களுக்கு பயந்த நிமித்தமாக பரிசுத்த ஆவியரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் துணிந்து ஆங்காங்கே இல்லங்களை தேவாலயங்களாக மாற்றி வழிபட்ட அந்த நிலையை நாம் எண்ணினவர்களாக இருக்கின்ற இடங்களிலே நாம் நம்முடைய இல்லங்களையே தேவாலயங்களாக மாற்றி இவ்வாரங்களிலே ஆன்மீக உணர்வோடு கூட பங்கேற்கும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் யாவரும் இந்த ஆளுக்கு துவக்கமாக இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி இறைவேண்டல் எடுப்போமாக. எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, நீர் நல்கியிருக்கின்ற இந்த மாதத்தினுடைய 4வது பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக அது மிக சிறப்பாக கிறிஸ்து தாம் சொன்னபடியே குறிக்கப்பட்ட மலையிலே சீடருடைய கண்களுக்கு முன்பாக விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்வருகின்ற முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அதே ஆன்மீக உணர்வு பெற்றவர்களாக இறைவா எங்களுடைய இல்லங்களையே தேவாலயங்களாக மாற்றி உம்மை நாங்கள் வழிபடுகின்றோம். ஆராதனைகளிலே நன்றி உணர்வோடு கூட பங்கேற்கின்றோம். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் ஏறெடுக்கப் போகின்ற துதிகள், போற்றுதல்கள், மன்றாட்டுகள், கேட்கப் போகின்ற திருமறை தியானம் இவை எல்லாவற்றையும் எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தாரும். நீர் ஒருவரே எங்கள் அனைவர் மூலமாக மகிமை அடைந்திருளும். இயேசுவின் வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். ஆண்டவருக்கு துதி உண்டாகவும் இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் இருக்கின்ற இடங்களிலே பாமாலை புத்தகத்திலே 134வது பாடல் வழியாக இறைவனை போற்றி இவ்வாரனை அவருக்கு மகிமையாக துவக்குவோம். பாமாலையன் 134 தெய்வாட்டுக்குட்டிக்கு பன்முடி சூட்டிடும் இன்னிசையாய் பேரிசையாய் விண்கீதம் முழங்கும் உள்ளமே போற்றிடு உனக்காய் மாண்டோராம் சதா காலமும் அவரே ஒப்பற்று வேந்தராம் என்ற பாடலை அவருக்கு புகழ்ச்சியாக பாடுவோம். கூட்டிக்கு பான்மூடி சூட்டிடு இன்னிசையாய் பேரோசையாய் வெண்கீதம் முழங்கும் உள்ளமே போற்றிட உனக்காய் மாண்டோரா Patra
கர்த்தர்க்கு பான்மூடி சூட்டிடும். கை கால் விழாவின் காயங்கள் விண்ணிலும் மேலாகும். பார்ப்போரோ தூதரோ ஏறிட்ட காயங்கள் பாலில் வரை சாடாங்கமாய் மூடுவார் தாம் கண்கள். சமாதானத்திற்கு பான்மூடி சூட்டிடும். போரோய்ந்து ஜெப ஸ்தோத்திரமே பூமியை நிரப்பும். ஆழ்வாரின் ஜெயக்கும் ஆளும் எவ்விடமும் வேலோக பாக்கிய சிறப்பு விளங்கி வளரும். ஆண்டாடும் ஆள்வோர்க்கு பான்மூடி சூட்டிடும். சராசரங்கள் சிருஷ்டித்தோர் உன்னத தெய்வமோ பாவிகாயாருளே இதயம் மீட்பாரே சதா நித்திய காலமாய் உமக்கு துதியே. ஆமென். நாம் இரண்டாம் அறமுறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம். 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமுண்டாவதாக. ஆமேன். திருத்துவ கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசானா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாய் இரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். தொடர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். நாங்கள் காணுகின்ற காண முடியாது, அசைகின்ற அசையாது, உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் ஒழுங்காக நலமாக மிக மிக அழகாக படைத்தவரே, பிதாவாகிய கடவுளே,
உமது குமாரனை எங்கள் மீட்பராக தரும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை எங்களைப் போலொத்த மனு உருவேற்க செய்தவரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு தீர்க்கனுடைய வாக்கியங்கள் நிறைவேறுகின்ற வகையிலே பல பாடுகள் படவும் சிலுவையிலே அறையப்படவும் மரித்து அடக்கப்படப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவரே, தன்னுடைய உலக வாழ்க்கையின் போது குமாரனாகிய கடவுள் நான் உயிர்த்தெழுவேன், உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு முன்னே போய் அங்கே குறிக்கப்பட்ட மலையிலே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்து இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசிக்கொண்டிருப்பவரும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவருடைய அந்தரங்கமான வெளியரங்கமான பாவங்களுக்கு தக்கதாக, குற்றங்களுக்கு தக்கதாக, தப்பிதங்களுக்கு தக்கதாக நான் பலனளிக்கப் போகிறேன் என்று 2வது முறையாக எங்கள் யாவரையும் எங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயந்திருக்க வரப்போகின்றவரே, குமாரனாம் கடவுளே, உம்மை போற்றுகின்றோம். ஆதி முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்குமாக உமது ரூபம் உமது சால்படியாக உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனித உடல்களிலும் உள்ளுரைந்து காணப்படுகின்ற பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நாங்கள் பிதாவிடத்திலிருந்து தண்டனை பெறாமல் இருக்கும்படியாக எங்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பிதாவிடத்திலே மிகுந்த பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் புரிந்து கொண்டிருப்பவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பதானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். மனம் திருந்திய மைந்தன் தனக்குள் எடுத்த தீர்மானம், நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் முது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் சொல்லி தகப்பனுடைய வீட்டை நோக்கி நடந்தார். இயேசு கிறிஸ்து செய்த முதல் உபதேசம், கடவுள் ராஜ்யம் வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் என்றார். எபிரேய நிர்வாகியனும் நமது பலவீனத்தக்கதாக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமற்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறார். அன்பர்களே, நம்முடைய இல்லங்களையே தேவாலயங்களாக மாற்றி இந்த மாதத்தின் 4வது பரிசுத்த ஓய்வு நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இவ்வாறிலே பங்கேற்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த நாட்களிலே கடவுளுக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, ஏன் இயற்கைக்கு விரோதமாக கூட தப்பிதங்கள், தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்திருக்கிறோமே சொன்னால் அவைகளை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டு கடவுளுடைய மாபெரும் மன்னிப்பின் வாழ்வின் நிச்சயத்தையும் புதுவாழ்வுடைய நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி நாம் இறைவனிடத்திலே நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலே முதலாம் பாவறிக்கை துணை கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லலாம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவளாய் நடந்தவரே, இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். உண்மையாலுமே இறைவா, எங்களுடைய நினைவு, எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்பாடுகள், பிறருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றை நாங்கள் மனத்தாழ்மையாக முற்றுப்புள்ளி வைத்தவர்களாக உம்முடைய மன்னிப்பிற்காக ஏங்கி இந்த பாவ மன்னிப்பை அறிக்கை செய்திருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்திருப்போமையாகில் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளை இட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியருடைய கிருபையின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். இன்றைக்குரிய நற்செய்தி பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 பகுதியை கருத்தாய் கவனமாய் படிக்க நாம் பின்பற்றுவோமாக. தூய யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களை நாம் இப்போது படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த மாதத்தினுடைய 4ஆம் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதினிலே காணொளி மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற, அதுவும் கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பிறகு வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆறானிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தியும் காலை வந்தனங்களை சொல்லி வரவேற்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக.
பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நண்பரோடு கூட நான் உரையாடல் செய்து கொண்டது போது அவர் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு என்னை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது. அந்த நிகழ்வுடைய சுருக்கம் இதுதான். அவர் என்னை பார்த்து குறிப்பிட்டார், ஐயா, இந்த நாளிலே வந்திருக்கின்ற செய்தித்தாளை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் 2 பேராயர்கள், பிஷப் ஆனந்தராஜ், பிஷப் யோப் சரவணன் ஆகிய இந்த 2 பேருடைய நடவடிக்கையால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே இழுக்கு என கூறினார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன இந்த 2 பேரால் செய்த காரியம் என்ன என்று கேட்டபோது அவர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி வருகின்ற சில வசனங்களை நான் வாசித்து உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லி அந்த வசனங்களை வாசித்தார். அவர் வாசித்த படித்த அந்த மொழிபெயர்ப்பு ஹென்றி பவருடைய மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் நான் அதையே அந்த பகுதியை பொது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் உங்களோடு கூட படிக்க முற்படுகின்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி சில வசனங்களை அவர் என்னோடு கூட அண்ட நாளிலே படித்து காட்டினார். ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவியருக்கு முரணானது. தூய ஆவியரின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கு ஒன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியரால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவளாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை விபச்சாரம் அல்லது பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியினுடைய உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் என்று பவுலடிகளார் கலாத்திற்கு எழுதின இந்த 5ஆம் அதிகாரம் 17 வசனங்களை படித்து காட்டி இந்த 2 பேராயர்களும் ஊனியல்புக்கு ஏற்றவண்ணமாக பரத்தமை அல்லது விபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற காமவெறி கொண்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டு இப்போது அவர்கள் இருவரும் கைதிகளாக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அன்பர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தி ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியரை பற்றிய வாக்குறுதி என்பது இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பாக இருக்கிறது. நாம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற பவர் மொழிபெயர்ப்பிலே ஒரு சில இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியரை பற்றி குறிப்பிடுகிற போது பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி, கர்த்தரின் ஆவி என்று பல்வேறுபட்ட மொழிபெயர்ப்புகளிலே இந்த ஆவியரை பற்றி பவர் மொழிபெயர்ப்பிலே மொழியாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவி என்பது தமிழ் இலக்கணப்படி நாம் சற்றே ஆய்ந்து நோக்குவோமேனால் இது அக்கிரணை சொல்லாக நாம் இலக்கணத்திலே புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியரை பற்றி நாம் சிந்திக்கின்ற போதெல்லாம் பரிசுத்த ஆவி என்று நாம் வாசிக்க முற்படுவதால் அது அக்கிரணை சார்ந்ததாகவே இருக்கும். அதனுடைய பொருள், அதனுடைய சிந்தனை
அக்கிரணை என்பது ஒரு பொருளையோ அல்லது சக்தியை மட்டுமோ குறிக்கின்ற ஒரு சொல்லாக நாம் பயன்படுத்த முற்படுவோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியரை பற்றி சிந்திக்கின்ற போதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியர் திருத்துவத்தில் ஒருவராக ஆழ்தன்மை உடையவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக நீங்கள் வீட்டிலே என்னோடு கூட நான் கடந்த வாரத்தை சொன்னவனமாக திருமறையை புரட்டி கொள்ளுங்கள். திருமறை பகுதியிலே நீங்கள் புரட்டி பார்க்கிற போது அங்கே யோவான் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலும், யோவான் 14ஆம் அதிகாரம் 26 வசனத்திலையும், 15ஆம் அதிகாரம் 26 வசனத்திலே படித்திருக்கிற போது நமக்கு புலப்படுகின்ற அடிப்படையான உண்மை, இவர் அக்கிரணை பொருளை சார்ந்தவர் அல்ல, சக்தி உடையவர் அல்ல, மாறாக இவர் ஒரு ஆழ்தத்துவம் உடைய ஒரு நபராக இருக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே இவ்விதமான ஒரு மொழி பிரச்சனை அங்கே இல்லை. ஏனென்றால் திருத்துவத்தை பற்றி சொல்கிற போது காட் ஆஃப் த ஃபாதர், காட் ஆஃப் த சன் அண்ட் காட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று ஆங்கில மொழியாக்கத்தில் இருக்கிறது. அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழிலே வருகிற போது ஆவி ஆவி என்று சொன்னால் அது அக்கிரணை சொல்லாகவே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை ஒரு ஆழ்த்தத்துவடைய நபராக நாம் கருதி சொல்லாமல் ஒரு பொருளாக சக்தியாக மட்டுமே நாம் பார்க்க முற்படுகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பர்களே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த ஆவியரை பற்றி சொல்கிற போது பல்வேறுபட்ட இடங்களிலே ஆவியர், த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் என்று இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகளிலே பழைய ஏற்பாட்டிலே 80 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பாக பவுலடிகளார் பிலமோனுக்கு எழுதின அந்த கடிதத்திலும் தூய யோவான் எழுதியிருக்கின்ற தன்னுடைய மடலாகிய 2ஆம் மடல் 3ஆம் மடலிலே தவிர்த்து மற்ற புத்தகங்களில் ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டிலே இந்த 3 புத்தகங்களை தவிர்த்து மற்ற இடங்களெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழலை காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு இந்த தூய ஆவியை பற்றிய வாக்குறுதியை நாம் படிக்க கேட்டு யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற சில சிந்தனைகளை மட்டுமல்ல, குறிப்பாக திருமறையிலே அங்குமிங்குமாக தூய ஆவியை பற்றி பல்வேறுபட்ட தாசர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பதிவு செய்திருக்கின்ற குறிப்புகளின் அடிப்படையிலே 3 துணை தலைப்புகளாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். இந்த சிந்தனைகளை, துணை தலைப்புகளை சிந்திப்பதற்கு முன்பாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு
விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயமெற்று மாமிசம் தாக தேவா அருள் தேகுவே கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அன்பரைந்த ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த திருச்சபையிலே அங்கத்தினர்களாக உறுப்புகளாக இணைந்திருப்பதற்காக நன்றி ஏறெடுக்கின்றோம். இன்றைக்கும் நாங்கள் சார்ந்துள்ள திருச்சபை த ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியரை பற்றிய வாக்குறுதி என்கின்ற தலைப்பின் ஊடாக தூயாருடைய செயல்பாட்டை நாங்கள் உம்முடைய தாசர்கள் தூய ஆவியரை கொண்டு பதிவு செய்திருக்கின்ற சில பதிவின் ஊடாக 3 துணைத்தலைப்பு கூடாக நாங்கள் இந்த செம்பொருளை பொருத்தி பார்த்து ஆன்மீக சிந்தனைகளை பெற முற்படுகிறோம். அடியினுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த ஒலிபெருக்கின் மூலமாக காணொளி மூலமாக இந்த ஆன்மீக சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிற அனைத்து இறைமக்களோடைய சிந்தனைகளோடு கூட பிரீதியாயிருக்க மன்றாடுகிறோம். இயேசுவின் வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். The promise of the Holy Cross or Holy Spirit, தூய ஆவியை பற்றிய வாக்குறுதி என்ற தலைப்பு எடுத்தேமுகின்ற சிந்தனைகளை நாம் பார்க்கிற போது திருமறை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து என்னோடு கூட இந்த வசனங்களை பின்பற்றும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக ஆதியாக 1 அதிகாரம் 2 வசனம், 104 சங்கீதம் 30 வசனம், இவைகளிலே நாம் படிக்கின்ற போதும் யோபின் புத்தகம் 33 அதிகாரம் 4 வசனம் படிக்கின்ற போதும் தூய ஆவியுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் இவர் உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். God of the Creator, God of the Creator என்று நாம் பார்க்கிறோம். தூய ஆவியர் உருவாக்குகின்ற அல்லது படைக்கின்ற கடவுளாக திருமறையிலே காணுகின்றோம்.
குறிப்பாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் 104 சங்கீதம் 30 வசனம் படிக்கிற போது இந்த உலகம் தூய ஆவியரால் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது பார்க்கிறோம். யோபு 33 அதிகாரம் 4 வசனம் படிக்கின்ற போது அங்கே தூய ஆவியரால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனை பெறுகிறோம். இது மட்டுமல்ல, இந்த உலக வரலாற்றின் ஏடுகளை, குறிப்பாக யூத திருமறை பழைய ஏற்பாட்டினுடைய பதிவுகளை நாம் படிக்கிற போது கடவுள் பல்வேறுபட்ட நிலைகளிலே தாசர்களை, தமக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்ற மக்களை தன்னுடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்தினார், உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் படிக்கிற போது யோசேப்போடு கூட ஆவியானவர் இருந்தபடினாலே அவரை ஒரு தலைவராக மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் அல்லது விடுதலை பயணம் 31 அதிகாரம் 2-5 வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே பெசலயேல் என்று சொல்லப்படுகின்ற திறமைசாலிகளை, கைவினை திறமைசாலிகளை கடவுள் தன்னுடைய கூடார அமைப்புக்காக மோசேயின் மூலமாக தூயாவினால் நிரப்பினவர்களாக தெரிவு செய்கிறார் என்று பார்க்கிறோம், உருவாக்கினார். அதே வண்ணமாக நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 33-34 வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே கிதியோன் என்ற நீதி தலைவரை தூயாவினால் நிரப்பி கடவுள் அவரை நீதி தலைவராக ஏற்படுத்தி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனம் படிக்கிற போது தாவீதை தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக அவரை அரியணைக்குள்ளாக அமர்த்துகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். எசேக்கியேல் 2 அதிகாரம் 2 வசனம் படிக்கிற போது அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கடவுள் ஒரு தீர்க்கராக தெரிவு செய்கிற போது தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக அவர் தெரிவு செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இப்படி கடவுள் உலகத்தை படைக்கிற போது தூய ஆவிர் மூலமாக உருவாக்கினார். மனிதர்களாகிய உங்களை மன்னையும் படைக்கிற போது, உருவாக்குகின்ற போதும் தூய ஆவிரின் துணை கொண்டுதான் அவர் உருவாக்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் யூத திருமறையிலே பல்வேறுபட்ட நிலைகளிலே நாம் படிக்கிற போது அரசர்களையும் தீர்க்கர்களையும் பல்வேறுபட்ட கைவினை செய்கின்ற திறமைசாலிகளையும் நியாயாதிபதிகளையும் கடவுள் தூய ஆவியரை கொண்டு தெரிவு செய்து பயன்படுத்தினார் என்ற ஒரு குறிப்பை நாம் காணுகின்றோம். அன்பர்களே, எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தை படிக்கிற போது அங்கே நமக்கு கிடைக்கின்ற ஒரு அருமையான சிந்தனை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று பரிசுத்த ஆவியரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்ற ஒரு குறிப்பை பவுலடிகளார் எழுதுகின்றார். மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்து அவள் என்று பெயர் தெரிவித்திருக்கிற நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாக மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தூய ஆவியராகிய கடவுளை நாம் வருத்தப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது என்று நாம் பவுலடி மூலமாக எச்சரிப்பு செய்ய பணிக்கப்படுகின்றோம். அண்மையிலே ஒரு புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு கிடைத்த ஒரு சிந்தனை, The Spirit of God renews our mind when we review the Word of God என்ற ஒரு கேப்ஷனை நான் பார்த்தேன். அதாவது நாம் தூய ஆவியரால் உந்தப்பட்டவளாக பல்வேறுபட்ட தாசர்கள் இந்த கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர்கள் எழுதி தந்திருக்கிற முற்படிக்க தருவாயிலே நாம் இப்படிப்பட்ட தூய ஆவியரால் உந்தப்பட்ட திருமறை புத்தகத்தை, வசனங்களை ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கின்ற போதுதான் நமக்குள்ளாக இருக்கின்ற தூய ஆவியருடைய அருளினாலே நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுவோம். இன்றைக்கு The promise of the Holy Spirit, தூய ஆவியரை பற்றிய வாக்குறுதிகளை நாம் சிந்திக்கின்ற போது அன்பர்களே, நீங்களும் நானும் ஏதோ எதர்ச்சியாக இந்த உலகத்திலே வந்துவிட்டோம், உருவாக்கப்பட்டோம் என்ற நினைவு அடிப்படையிலே கூடாது. மாறாக தூய ஆவியரால் நீங்களும் நானும்
உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நினைவோடு கூட உலகத்தினுடைய பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளிலே, பல்வேறுபட்ட அலுவலக பணிகளிலே, பல்வேறுபட்ட நிறுவனங்களிலே நாம் பணியாற்றுகிறோம் சொன்னால், அந்த பணித்தளங்களிலே கடவுள் உங்களும் எனையும் திறமைசாலிகளாக பெசலேலை பயன்படுத்தின போல உங்களையும் எனையும் பயன்படுத்த விரும்புகிறார் என்ற ஒரு எண்ணத்தை நாம் பெரும்படியாக அழைக்கப்படுவோம். இப்படி நாம் பெசலேலை போல பயன்படுத்துகிற போது கடவுள் மகிழ்கிறார். ஆனால் நாம் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்ற மீட்புக்கென்று தந்திருக்கிற அந்த தூய ஆவியரை, முத்திரையாக பெற்று தூய ஆவியரை நாம் நிராகரித்து பல்வேறுபட்ட தீங்கிலே நம்மை இருத்திக்கொள்ளும் சொன்னால் தூய ஆவியரை துக்கப்படுத்துகிறோம் என்ற உணர்வை நாம் பெரும்படி அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட உணர்விலிருந்து தூய ஆவியரை நாம் துக்கப்படுத்தாமல், மீட்கப்பட்டேன் என்று சொல்லாமல் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற நினைவோடு கூட நாம் தூய ஆவியரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, அவரை சந்தோஷமாக நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவதாக த ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியரை பற்றிய வாக்குறுதியை நாம் சிந்திக்கின்ற போது தூய அவருடைய செயல்பாடு, அவர் உருவாக்குகின்ற கடவுள், கிரியேட்டட் காட் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரின் மூலமாக அவரோடு கூட தொடர்பு கொண்டவளாக, தூயாருடைய தொடர்பு கொண்டவளாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திறன்களை தூயாவியர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். திறமைகளை அவர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்ட மாட்சிமையான பணிக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக த ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று நாம் பார்க்கிற போது, தூய ஆவியரை பற்றிய வாக்குறுதியை சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த வசனங்களை நாம் படிக்கிற போது தூயருடைய செயல்பாடு என்ன, தூய ஆவியர் வழங்குகின்ற செய்தி என்ன என்று பார்க்கிற போது, வாக்குறுதி என்ன என்று பார்க்கிற போது, அவர் உள்ளுரைந்து காணப்படுபவர் என்ற இரண்டாவது பதிவை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், அவர் உருவாக்குகின்ற கடவுள், காட் த கிரியேட்டர். இரண்டாவதாக உள்ளுரைந்து காணப்படுகின்ற தூய ஆவியர், indwelling spirit of God என்று பார்க்கிறோம். இப்படி உள்ளுரைந்து காணப்படுகின்ற பணி, வேலை என்ன என்று பார்க்கிற போது, குறிப்பாக திருமறையை திருப்பி வெளித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிற போது, அங்கே மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு காவற்காரனாக வைத்தேன் என்று சொல்லுவது மட்டுமல்ல, இப்படி ஏன் காவற்காரனாக எசேக்கியேல் தீர்க்கனை கடவுள் தெரிவித்தார் பார்க்கிற போது, மக்கள் தூய ஆவியருக்கு விரோதமாக தங்களுடைய செயல்பாட்டை நடத்தினார்கள். ஆகவே அவர்களை எச்சரிப்பு செய்வதற்காக காவற்காரனாக உன்னை வைக்கிறேன் என்று எசேக்கியேல் தீர்க்கரை அழைக்கிற ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். மட்டுமல்லாமல் மீகா 3ஆம் அதிகாரத்தை நாம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிற போது, அங்கே இந்த தீர்க்கின் மூலமாக தூயருடைய செயல்பாடு என்ன, அவர் பாவத்தை குறித்து கண்டிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். குறிப்பாக அன்பர்களே, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே தூயாருடைய செயல்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகிற காரியம் என்ன, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ற சிந்தனை பெறுகிறோம். இதே சிந்தனை தான் மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து தருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஆலயமாகிய சரீரத்துக்குள் வீற்றிருக்கிற, உள்ளுரைந்து காணப்படுகிற, இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட்டாக இருக்கிற தூய ஆவியரை நாம் உண்மையாலுமே கனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்னும் கூட சுய இன்பம், சிற்றின்பம், காமம், இச்சை, கணவன் மனைவிக்கு விரோதமாக துரோகம் செய்வது, மனைவி கணவருக்கு விரோதமாக துரோகம் செய்கின்ற விபச்சார செய்கைகள், இன்னுமாக கடவுளுக்கு விரும்பாத பல்வேறுபட்ட தீமையான காரியங்களில் ஈடுபடுகின்ற காரியங்கள், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், இப்படிப்பட்ட செயல்களிலே நாம் ஈடுபடுகிற போது உண்மையாலுமே கடவுள்
உங்களுக்காக எனக்காக மீட்பாக வைத்திருக்கின்ற அந்த லக்கை விட்டு நாம் பாவம் என்று சொல்கிற போது மிஸ்ஸிங் த மார்க் என்ற அந்த பொருளை பெற்றவளாக இன்றைக்கு மீகா 3ஆம் அதிகாரம் 8 வசனம் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுபட எச்சரிக்கப்படுகிறோம் தூயாவின் மூலமாக. ஏனென்றால் நமக்குள் தூயாவிர் உள்ளிருந்து காணப்படுகிறார். எப்போது நாம் பாவத்திலே ஈடுபடுகிறோமோ அப்போது தூய ஆவியரை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த தூய ஆவியரை துக்கப்படுத்துகிறோம், பாவத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற அப்படிப்பட்ட சிந்தனையை பெற அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்லாமல் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 1 முதல் சில 10 வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே த வேலி ஆஃப் தி ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கடவுள் இந்த எசேக்கியேல் தீர்க்கரை கொண்டு போகிறார். கொண்டு போன போது அங்கே பரவலாக கண்ணுக்கு எட்டின தூரமெல்லாம் உலர்ந்த எலும்புகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எலும்புகளை பார்வையிட சென்ற அந்த தீர்க்கரை கடவுள் மனுபுத்திரனே நீ கடந்து செல் என்று சொல்லி இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி நீ ஆவியை ஊது என்று சொல்கிறார். ஆவியரை ஊற்று, நீ ஆவியரை நீ அங்கே செலுத்துகிற போது அவன் மேல் ஊதுகிற போது அவர்கள் உயிர் பெறுவார் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை பார்க்கிற போது அப்படியே அங்கே ஆயிற்று. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி பெரும் போர்த்திரளாக போர்ச்சேவர்களாக அங்கே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, குறிப்பாக யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் படிக்கிற போது அங்கே நமக்கு கிடைக்கிற சிந்தனை என்ன? தூய ஆவிர் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற வாக்குறுதி நாம் புது வாழ்வை பெறுகிறோம். அப்படிப்பட்ட புது வாழ்வை பெற கடவுள் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் தூய ஆவிர கடவுள் நம்முடைய உள்ளங்களிலே உறைந்து காணப்படுகிற கடவுள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே நாம் படிக்கிற போது quench not the spirit, தூய ஆவியரை வருத்தப்படுத்தாதிருங்கள். நமக்குள் நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்துக்குள் தூய ஆவியர் உறைந்து காணப்படுகிறார். இந்த உறைந்து காணப்படுகிற நம்முடைய உறையுளாக இருக்கிற அந்த இறைவனை நாம் துக்கப்படுத்தாதிருக்க அழைக்கப்படுகிறோம். 3ஆவதாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். The promise of the Holy Spirit, தூய ஆவியை பற்றியதான வாக்குறுதியை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற 3வது சிந்தனை ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். The book of Revelation chapter 21 verse 5. இந்த வசனங்களிலே நாம் படிக்கிற போது நமக்கு கிடைக்கின்ற 3வது பதிவு தூய ஆவியராய் கடவுள் உலகை மாற்றி அமைப்பவர். இவர் உருவாக்குபவர் மட்டுமல்ல, இவர் உள்ளுறைந்து காணப்படுகின்ற ஆவியர் மட்டுமல்ல, இந்த ஆவியருடைய செயல்பாடு என்ன, எதற்காக இவர் வாக்குறுதி செய்திருக்கிறார் என்று பார்க்கிற போது இவர் உலகை மாற்றி அமைக்கின்ற ஆவியர். ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் போவது நல்லது, நான் போவேனாகில் சத்திய தேற்றவாளனாகிய ஆவியரை என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் அனுப்பப் போகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆவியருடைய செயல்பாட்டை நாம் சிந்திக்கின்ற போது அவர் எப்படிப்பட்டவர்? உலக அமைப்பை மாற்றி அமைப்பவர் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, as a Christians, we are not called to be conform the status quo of this world, but to transform என்று சொல்லலாம். கிறிஸ்தவர்களாக தூய ஆவியரை பெற்றவர்களாக தேவாலயமாகி இருக்கின்ற நம்முடைய சரீரத்துக்குள் உள்ளுறைந்து காணப்படுகின்ற தூய ஆவியரை பெற்றிருக்கிற மக்களாகி நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தினுடைய தீமையான அமைப்புகளை நாம் அப்படியே கட்டி காக்கின்ற நபர்களாக அல்ல, மாற்றுருவாக்க செய்கின்ற நபர்களாக அழைக்கப்பட்டிருப்பதுதான் தூய ஆவியராகிய கடவுள் உங்களுக்கும் எனக்கு தருகின்ற வாக்குறுதியாக இருக்கிறது. குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், திருத்தூதர் மடல்கள் 17ஆம் அதிகாரம் 6 படிக்கிற போது அங்கே ஒரு பதிவை காணுகின்றோம். உலகத்தை கலக்குகிற மக்கள் இங்கே வந்துவிட்டாலும் சொல்லி சமூக அமைப்புகளை மாற்றி அமைத்து
தூய ஆவியை பெற்ற மக்களாக சமூக அமைப்புகளை அவர்கள் மாற்றினார்கள். ஆதி திருச்சபை மாற்றியமைத்தார்கள். இதனால் உலகம் கதிகலங்கி போயிற்று என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்களிலே நாம் படிக்கிற போது இன்றைக்கு இருக்கின்ற சமூக அமைப்புகளை பார்க்கிற போது சாதியத்தின் மூலமாக பிரிவினைகள், இருக்கின்றவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு, வெள்ளையன் கருத்தவன் என்ற பாகுபாடு, படித்தவன் பாமரன் படிக்காதவன் என்ற பாகுபாடு, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பிரிவுகளினாலே நாம் சமூக அழைப்புகளிலே பிளவுகளை நாம் உண்டு பண்ணிக்கின்ற சூழலிலே ஆதி திருச்சபையுடைய காரியம் என்ன? தூய ஆவியரை பெற்றவர்களாக அவர்கள் ஒரே மனப்பான்மையோடு கூட செயல்பட்டார்கள் என்ற குறிப்பை 4ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களிலும் அங்கு இருக்கின்றவன் இல்லாத பாகுபாடு இல்லாமல் சமூக அமைப்புகளை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்ற ஒரு குறிப்பை காண்கிறோம். குறிப்பாக அன்பர்களே, தற்போதுள்ள உலகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை படிக்கின்ற போது, இப்போது நாம் காணுகின்ற உலகம் சர்வ படைப்புகளும் ஏகமாய் தவித்து கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இந்த உலகத்தினுடைய அமைப்புகளை, தற்காலத்தில் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகளை, கர்ப்ப வேதனை படுகிற ஒரு பெண்மணியைப் போல துன்பத்தோடு துயரத்தோடு கண்ணீர்களிலே கவலைகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டார் என்ற ஒரு குறிப்பை அங்கே தருகிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட சமூக அமைப்புகளை மாற்றி அமைப்பவராக தூய ஆவியர் செயல்படுகிற போது சர்வ படைப்புகளையும் பார்த்து ஏங்குகின்ற தூய ஆவியராக திருமறையிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே அவர் விரும்புகின்ற உலகம் எப்படிப்பட்டது பார்க்கிற போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும், வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிற போது அங்கே நமக்கு கிடைக்கின்ற சிந்தனை என்ன என்று பார்க்கிற போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியார் நிறைந்த ஒரு உலகம் என்று அங்கே பவுலடிகளார் எழுதுகின்றார். அதே வண்ணமாக சிங்காசனமே வீற்றிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுவதை நாம் காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற சமூக சமய பொருளாதார அரசியல் அமைப்புகளை அப்படியே கட்டி காக்கின்ற நபர்களாக நீங்கள் நான் அழைக்கப்படாமல் உண்மையான கிறிஸ்தவர்கள், தூய ஆவியை பெற்ற கிறிஸ்தவர்கள் இந்த சமூக அவலட்சணங்களை மாற்றி கடவுள் காணுகின்ற, ஆட்டுக்குட்டியால் காணுகின்ற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர்கள் உருவாக்குவார்கள் என்று ஒரு சிந்தனை பெறுகின்றோம். அன்பர்களே, ஒரு கருத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு முறை குயின் எலிசபெத் டிரினிடாட் என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்கு அவர்கள் மகாராணியராக விஜய் செய்த போது டிம் டேவிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் சிறுவனாக இருந்து அங்கே மகாராணியர் வருகின்ற அந்த வழியை அவர் பார்த்து கொடுத்தாராம். அவருடைய கரங்களிலே ஒரு வெள்ளைக்கொடி கொடுக்கப்பட்டது. அந்த வெள்ளைக்கொடியை சுற்றிலிருந்த மக்களோடு கூட இவரும் அந்த வெள்ளைக்கொடி எடுத்து அந்த மகாராணியை வரவேற்பதற்காக கையிலே அசைத்து கொண்டே இருந்தாராம். குறிப்பாக மகாராணி வருவதற்கு முன்பாக படைவீரர்கள் வந்தார்கள். மகாராணியுடைய காப்பு படைவீரர்கள் வந்தார்கள். மட்டுமல்லாமல் அழகான சேரியட் வண்டி வந்தது. அதிலே அநேகர் மகாராணை பார்த்து கூச்சலிட்டார்கள். தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளை கொடியை பார்த்து அசைத்தார்களா. அந்த அம்மையார் போன பிற்பாடு அந்த நிகழ்வை பார்த்து ஒருவர் கூறின வார்த்தை, ராயல்டி கேம் டு டவுன் அண்ட் நத்திங் சேஞ்ச்டு. ராயல்டி கேம் டு டவுன் அண்ட் நத்திங் சேஞ்ச்டு என்பது. அன்பர்களே, மகாராணியார் வந்தார்கள், ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. இன்றைக்கும் தி ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியை பற்றி வாக்குறுதி என்னவென்று பார்க்கிற போது, அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின கடவுள் நம்முடைய திறன்களை, நம் அனைவருக்கும் கடவுள் பல்வேறுபட்ட திறன்களை தந்திருக்கிறார். அந்த திறன்களை இன்னும் மெருகேற்ற செய்பவர் இந்த தூய ஆவியர். அப்படிப்பட்ட உருவாக்குகின்ற கடவுளை திருக்கரங்களிலே
நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக தூய ஆவியினுடைய செயல்பாடு என்ன? அவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் நிரந்தரமாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனை நாம் துக்கப்படுத்தாமல் எப்போதும் அவர் சந்தோஷப்படுகின்ற வகையிலே நம்முடைய தேவாலயத்தை எப்படி நாம் கரைப்படுத்தாமல் சுத்தமாக வைத்திருப்போமோ அதே வண்ணமாக நடமாடுகின்ற தேவாலயங்களாக இருக்கின்ற நம்முடைய உடலை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள விபச்சாரத்திலோ களவிலோ பல்வேறுபட்ட குடிகளிலோ பல்வேறுபட்ட தீங்கான காரியங்களிலோ நம்ம இருத்திக் கொள்ளாமல் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள தூய ஆவியர் விளைகிறார் என்ற உணர்வை நாம் பெரும்படி அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக தூயாருடைய செயல்பாடு என்ன? இவர் உலகத்தினுடைய காரியங்கள் ஒட்டுமொத்தையும் சமூகம், சமயம், பொருளாதாரம், அரசியல் இந்த துறைகளெல்லாம் காணுகின்ற தீமைகளை அகற்றி உலகத்தை நல்வழிப்படுத்தி உலகத்தினுடைய காரியங்களை மாற்றி அமைப்பவர். இந்த மாற்றி அமைக்கின்ற கடவுள் விண்ணுலகில் அமைத்து கொண்டு இதோ நான் சகலத்தை புதிதாக்குன்னு சொன்னால் அவர் நேரடியாக செயல்படுவது கிடையாது. குறிப்பாக அன்பர்களே, என்னுடைய தீர்க்கமான ஒரு துணிவை சொன்னால் God will not act directly. God will not act directly என்பது திருமறையிலே நாம் காணுகின்ற என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. கடவுள் ஒருபோதும் நேரடியாக செயல்படுகிறவர் அல்ல. அவர் யாரெல்லாம் அவருடைய திருப்பணிவிடைக்கென அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவருடைய திருப்பணிவிடைக்கென அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களை தான் அவர் கருவிலை எடுத்து பயன்படுத்தி இந்த உலகை மாற்றியமைக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட பணிக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் அர்ப்பணம் செய்ய தூய ஆவியர் உங்களுக்கு எனக்கும் கிருபை புரிவாராக. தி ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்ற இன்றைக்குரிய தலைப்பிலே 3 சிந்தனைகள். ஒன்று, அவர் உருவாக்குகின்ற கடவுள், God the Creator. இரண்டாவதாக உள்ளுரைந்து காணப்படுகின்ற கடவுள் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள் உள்ளுரைந்து எப்போதுமே நிரந்தரமாக குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். மூன்றாவதாக உலகத்தை மாற்றி அமைப்பவர். இந்த அமைக்கின்ற பணியிலே தூயாவுடைய செயல்பாட்டை நாம் புரிந்து கொண்டு அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து அவர் காட்டுகின்ற நிலைப்பாட்டோடு கூட வாழ கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை பாடல் வழியாக நாம் அறிக்கை செய்வோமாக. பரமண்டலங்கள் பிதாவே, இன்றைய நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கிறிஸ்து பரத்துக்கேறின திருநாளுக்கு பின்வருகின்ற ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். மகிமையின் ராஜாவாகிய கடவுளே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகுந்த வெற்றி சிறப்போடு உமது பரமராஜத்துக்கு எழுந்தருளச் செய்தினீரே. எங்களை திக்கற்றவளாய் விடாமல் எங்களை தேற்றும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியரை எங்களிடத்திற்கு அனுப்பி எங்கள் இரட்சகராக கிறிஸ்து முந்தி போயிருக்கிற அவ்விடத்திற்கே எங்களையும் உயர்த்திட வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து ஜெபம் கடவோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மாதம் 4ஆம் ஞாயிறன்று நடைபெறுகின்ற காணொளி மூலமாக நடாத்த பெற்றுக்கொண்டிருக்கிற
இவ்வாறு நிலையில் நாங்கள் குடும்பம் குடும்பமாக இருக்கின்ற இல்லங்களையே தேவாலயங்களாக ஆதி திருச்சபையோர் உம்மை ஆராய்வது போன்று இந்த நாட்களிலே இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் உம்மை தொழுது கொண்டிருக்கிறோம், உம்மை போற்றி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நிலை ஆன்மீக உணர்வோடு கூட பங்கேற்று கொண்டிருக்கிறோம். நன்றி பாராட்டுகிறோம். எங்களை அடைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற திருவாக்கிற்கு ஏற்ற வண்ணமாக மட்டுமல்ல, நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வாக்குறுதிகளை தந்து வாக்கு மாறுதவராக, இதோ உலகத்தின் முடிவடைந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வார்த்தையின் மூலமாக எங்களை அனுதினமும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை ஆற்றுகின்ற தேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறபடினால் நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, கரோனா வைரஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விஷக்கிருமி மூலமாக உலகளாவிய நிலையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற மிக கடினப்பாடான சூழலை நாங்கள் அனுதினமும் தொலைக்காட்சியின் வாயிலாக செய்தித்தாட்கள் மூலமாக நாங்கள் காணுகின்றோம், படித்தறிகின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டினருக்காக நாங்கள் இடத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த கரோனா வைரஸுக்கு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் மருந்தை கண்டுபிடிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற போது அவருடைய முயற்சிகளை நல்ல முடிவுகளாக மனித குலத்திற்கு சாதகமாக்கி தந்திட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸ் கிருமியின் மூலமாக உயிரிழந்து காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக இடத்திலே நாங்கள் இடத்தில் வருகின்றோம். அன்னாரை இழந்து துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் கவலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக மிகுந்த வருத்தத்தோடு இடத்தில் வருகிற தகப்பனே, உலகம் தரக்கூடாத மெய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இவள் அனைவருக்கும் தந்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மிக சிறப்பாக இந்த வியாதியின் மூலமாக ஆங்காங்கே மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக இறைஞ்சுகின்றோம். அளிக்கப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நல்ல முறையிலே பலனளிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம். மட்டுமல்லாமல் இந்த வியாதி மூலமாக சுகம் பெற்று குணம் பெற்று வீடுகளுக்கு திரும்பி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு தாங்கட்டும், அரவணைக்கட்டும். மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்திய திருநாட்டுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலங்களையும் மத்திய மாநில அரசுகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தமிழகத்துக்காக ஜெபிக்கின்றோம். தமிழகத்தில் நிறைவேறுகின்ற பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளாக ஜெபிக்கின்றோம். அரசாங்கமான எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வாதமாக தந்திட தகப்பனே. இந்த கதவடைப்பு சட்டம், ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக வானமே குறையாக கருதி கொண்டு உறையுள் இல்லாமல் நடைபாதைகளில் இருக்கின்ற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஆண்டவரே, பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து மீண்டுமாக பல 100 அல்லது 400 கிலோமீட்டர் தொலைவிற்காக நடந்தே பயணித்து கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்காக, அவருடைய பயணங்களுக்காக ஆண்டவருக்கு வருகின்றோம். ஒவ்வொரு மக்களையும், குறிப்பாக ஏழை எளிய மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், அவருடைய தேவையெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் மூலமாக சந்திக்க வேண்டுமாயும் அன்றாடுகிறதாப்பனே. திருச்சபைகளும் ஆங்காங்கே தன்னுடைய திருப்பணிவிடைகளை சாட்சியாக செய்து கொண்டிருப்பது காரணமாக நன்றி பாராட்டுகின்றோம். மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட நோய்கள் தொடர்ந்து பரவாமல் இருக்க தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து எங்களுக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், காவலாளர்கள், சிறு சிறு வியாபாரிகள் யாவருக்காக இடத்தில் வருகிறோம். அனைவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிறோம். 179 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய பேராயத்தில் எங்களுடைய திருச்சபையும் ஒரு அங்கமாக இருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, பேராயரவர்களையும் அவருடைய திருப்பணிவிடைகளையும் குடும்பத்தினரையும் பேராயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குருசேகரங்களையும்
பணியாற்றிக் கொண்டிருக்கிற போதகர்மார்களையும், மிஷனரிமார்களையும், நிறுவனர்களையும், நிறுவன தலைவர்களையும், நிறுவனத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற பல்வேறுபட்ட பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். 179 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையுடைய நல்வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருச்சபை ஏற்படுத்திய முன்னோர்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். என்ன தரிசனத்தோடு இப்படிப்பட்ட பகுதியிலே இந்த திருச்சபை ஏற்படுத்தினார்களோ அந்த நோக்கத்தை, அந்த மிஷனரி தாகத்தை நாங்களும் நிறைவேற்றும்படியான ஆன்மீக உணர்வை ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாயும், உணர்வுகளை தந்திட வேண்டுமாயும் மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் திருச்சபையில் காணப்படுகின்ற முதியவர்கள், எங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனைகளிலே யாராவது சிகிச்சை பெற்றுக்கொண்டால் சிகிச்சை பெறுகின்ற மக்கள், பல்வேறுபட்ட கஷ்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். உமது கிருபை ஏலியா தீர்க்கதரிசனம் தாங்கினது போல அவர்களையும் தாங்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் எங்களுக்காக ஜெபித்துக்கொள் சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் உமது கிருபை தங்கியிருக்க மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் தகப்பனே, 10வது எழுதப் போகின்ற பிள்ளைகளுக்காக, இன்னுமாக 12வது எழுதி முடித்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் இணைந்து பயிர வேண்டும் என்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இறைஞ்சுகின்றோம். உமது கிருபை தாமே அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளோடு கூட இருக்க வேண்டுமாயும், முயற்சிகளை நல்ல முடிவுகளாக மாற்றித்தர வேண்டுமாயும் உம்மிடத்தை மீண்டுமாக வேண்டுதல் புரிகின்றோம். ஆண்டவரே, வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தங்கியிருக்கின்ற பணியாற்றி கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், உறமுறையார்கள் யாவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லற இரவு நாளையும் கண்டும் காணிருக்கின்ற அன்பர்களையும் தம்பதியினரையும் உம்முடைய அருட்கரத்திற்குள்ளாக விசுவாச குடும்பத்தாராக ஒன்றிணைந்து திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். மெய்யான திராட்சை செடியாக உம்மிலே கொடிகளாக ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து வசிக்கின்ற, படிக்கின்ற, பணியாற்றுகின்ற, பயணிக்கின்ற இடங்களெல்லாம் உமக்கேற்று மிகுந்த ஆவிக்குரிய கனிகளை தந்து சாட்சிகளாக வாழ நீர் அவர்களை அவனமாக ஆசீர்வதிக்க கொண்டாடுகின்றோம். உம்முடைய அனுக்கிரகம் தொடர்ந்து எங்கள் அனைவரோடு கொடுப்பதாக இந்த காணொலி மூலமாக இவ்வாறு பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இயேசு வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையராத உறவும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் நீடித்துழைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் வணக்கம்.